ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காரசாரமான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த காரசாரமான சைடிஷ் ரெசிபியை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ சைடிஷ் சேர்த்துக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 5 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. 3 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நான் காஷ்மீர் மிளகாய் சேர்க்குறேன். இதில் கலர் தான் கொடுக்கும், அதிகம் காரம் இருக்காதுங்க. நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 5 மிளகாய் சேர்த்தா போதும். இது கூடவே தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் மேலே கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் இதனுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 7 நிமிஷம் போல் சுருளை வதக்கி எடுத்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைன்னா கூட சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு 7 நிமிஷம் போல் நல்ல சுருளை வதங்கி வந்துச்சுங்க. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, ரொட்டியோடலாம் பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடு கூட போட்டு சாப்பிட்லாங்க. சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஈரம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-3 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. காரசாரமான இந்த சைடிஷ் ரெசிபி இதே அளவுகளோட இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.